ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ ஃபுல்லாக தர்ஷனோட பிறந்தநாள் vlog தான் வரப்போகுது. தொடர்ந்து நீங்கள் வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். காலையிலேயே ஹஸ்பண்ட் போயிட்டு சிக்கன் எடுத்துகிட்டு வந்திருந்தாங்க. 65 போடுறதுக்காக மசாலா போட்டு தனியாக வச்சுருக்கோம். பிரியாணி செய்கிறதுக்காக கொஞ்சம் பீஸ் தனியாக எடுத்து வச்சுருக்கோம். சிக்கன் 65 போடுறதுக்காக மசாலா கொஞ்சம் சேர்த்துருக்கோம். என்னென்ன மசாலான்னு சொல்கிறோம் பாருங்கள். கார்ன்ஃப்ளவர் மாவு, தனி மிளகாய் தூள், சிக்கன் 65 மசாலா, இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, கருவேப்பிலை, ஆஃப் லெமனு, கொஞ்சமாக தயிர், சால்ட்டு, லைட்டாக மஞ்சள் தூள் இதெல்லாம் சேர்த்து மிக்ஸ் பண்ணி கொஞ்சமாக லாஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா எள்ளு மட்டும் சேர்த்துருக்கோம். அது அப்படியே ஒரு ஓரமாக ஊற வச்சாச்சு. அடுத்து சிக்கன் பிரியாணி செய்யறதுக்காக அரிசி ஊற வச்சிருக்கோம். பாஸ்மதி ரைஸ் தான் எடுத்துருக்கோம். வெங்காயம் தக்காளி எல்லாம் கட் பண்ணி அது ரெடியாக இருக்கு. இப்போ ஃபர்ஸ்ட் சிக்கன் 65 போட்டுடலான்ட்டு இப்போ ஒரு வானலை வச்சு கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றி சூடானதும் 65 போடுறதுக்கும் ஸ்டார்ட் பண்ணிடுவேன். அதுக்கு முன்னாடி சிக்கன் பிரியாணி செய்யறதுக்காக எல்லாமே அரேஞ்ச் பண்ணி வச்சாச்சு. வெங்காயம் தக்காளி, பட்டை, கிராம்பு, கருவேப்பிலை, இஞ்சி பூண்டு பேஸ்ட், எலுமிச்சம்பழம், தயிர், கறி எல்லாத்தையும் எடுத்து வச்சிருக்கேன். அக்கா வந்து பிரியாணி கூட்டி வச்சிருவாங்க. நான் 65 போடுற வேலை. இப்போ ஃபர்ஸ்ட் யூனிட் போட்டேன், அடுத்த யூனிட் இப்போ போட்டு போயிட்டு இருக்கேன். சிக்கன் பாருங்க சூப்பரா வெந்து வந்தது. பசங்களுக்கு சிக்கன் 65 தான் ரொம்ப பிடிக்கும். வேற எதுவுமே அவங்க விரும்பி சாப்பிட மாட்டாங்க. இறால், ஃபிஷ் எதுவுமே விரும்பி சாப்பிட மாட்டாங்க. சிக்கன் தான் விரும்பி சாப்பிடுவாங்க. அவங்களுக்காகவே காலையிலேயே 1 kg சிக்கன் எடுத்துட்டு வந்து இப்போ 65 போட்டு கொடுத்தாச்சு. இன்னொரு பக்கம் அக்கா சிக்கன் பிரியாணி செய்யறதுக்காக இப்போ கூட்டி வச்சிட்டு இருக்காங்க. அக்கா தான் இன்னைக்கு சிக்கன் பிரியாணி செய்யறாங்க. 65 நான் போட்டுட்டு இருக்கேன். ஆக்சுவலி 65க்கு மசாலா அக்கா ரெடி பண்ணி வச்சிருந்தாங்க. இப்போ நான் ஒரு யூனிட்டா 65 போட்டுட்டு இருக்கேன். சிக்கன் பிரியாணி எப்பவும் போல தான் செய்யறாங்க. புதுசாலாம் எதுவுமே டிஃப்ரெண்டா ஆட் பண்ணல. சேம் பிரியாணி மசாலா, இஞ்சி பூண்டு பேஸ்ட், வெங்காயம் தக்காளி வச்சு தான் அவங்க பிரியாணி செஞ்சிருக்காங்க. தயிர் பச்சடி இப்போ ரெடியா இருக்கு. அடுத்து முட்டை வச்சுட்டு இருக்கோம். தம் உடைச்சதுக்கு அப்புறம் பாருங்க சிக்கன் பிரியாணி சூப்பரா ரெடி ஆயிடுச்சு. அடுத்து காலையிலேயே பரங்கிப்பேட்டைக்கு போயிட்டு ஃப்ரெஷ்ஷா மீன் வாங்கிட்டு வந்திருக்காங்க. என்னென்ன மீனுன்னு பாருங்க. கலந்துருக்கிற மீன் வந்து குழம்பு வைக்கிறதுக்காக, வானல்ல இருக்கு பார்த்தீங்களா பெரிய பெரிய மீன், அந்த மீன் வந்து ஃப்ரை பண்ணுறதுக்காகவும் வாங்கிட்டு வந்திருக்காங்க. நெக்ஸ்ட் 200 ரூபாய்க்கு இறாலும் வாங்கிட்டு வந்திருக்காங்க. இறால் இந்த டைம் உரிக்காமலே வாங்கிட்டு வந்திருக்காங்க. இது எப்படி உரிக்க போறோம்னே தெரியல. நெக்ஸ்ட் மீன் வறுக்கிறதுக்காக இப்போ மசாலா போட்டு ஊற வச்சாச்சு. லாஸ்டா இப்போ நாங்க இறால் உரிக்கிறதுக்கு உட்காந்தாச்சு. இந்த இறாலை இது வரைக்கும் நாங்க உரிச்சதே கிடையாது, அனுபவம் இல்லை, எப்படி உரிக்கணும்னு தெரியல. ஏதோ தெரிஞ்ச அளவு பார்த்தீங்கன்னா நானும் அக்காவும் மாற்றி மாற்றி இறால் வந்து உரிச்சிட்டு இருந்தோம். லாஸ்ட்டாக என்னோட ஹஸ்பண்ட் வந்து ஹெல்ப் பண்ணாங்க. அதுவே எங்களுக்கு 2.5 மணி நேரம் கிட்டத்தட்ட ஆயிடுச்சு அந்த இறால் உரிக்கிறதுக்கு. டைம் இப்போ கரெக்டாக மணி 2 மணி போல் ஆகுது. பசங்களுக்கு வேற பசி எடுத்துக்கிச்சு. சரி சாப்பிட வச்சுட்டு லாஸ்ட்டாக கேக் வெட்டிக்கலான்ட்டு இப்போ நாங்கள் ஸ்டிக்கரும் பலூனும் மட்டும் ஒட்டி வச்சுட்டு இப்போ பசங்களுக்கு சாப்பாடு கொடுக்கறதுக்காக பிளேட்டு ஃபுட்டு எல்லாத்தையும் கொண்டு வந்து வச்சுருக்கோம். தன்ஷி, தர்ஷன், ரித்திக், ரித்திஷ், வேதா எல்லாருமே இப்போ சேர்ந்து ஒன்றா தான் உட்காந்து சாப்பிட போகிறோம். அக்கா இப்போ அங்கே மீன் வறுத்துட்டு இருக்காங்க. இப்போ பசங்களுக்கு நான் சாப்பாடு வந்து போட்டு கொடுத்துட்ருக்கேன். இன்னைக்கு மதியம் லஞ்ச் பார்த்தீங்கன்னா சிக்கன் பிரியாணி, மீன் வறுவல், தயிர் பச்சடி, அவிச்சு முட்டை தாங்க. அக்கா மீன் வறுத்துட்டு இருக்காங்க. இப்போ ஃபர்ஸ்ட் ஒரு யூனிட் வறுத்து கொடுத்துட்டாங்க. இப்போ பசங்க சாப்பிட்டுட்டு இருக்காங்க. அவங்க மீதி இருக்கிற மீனை வறுத்துட்டு இருக்காங்க. கேக் வெட்டி முடிச்சுட்டு அடுத்து இறால் பார்த்தீங்கன்னா வாஷ் பண்ணி வச்சிருக்கேன். அந்த இறாலை போயிட்டு நான் வந்து கிரேவி பண்ணணும். அடுத்து மீன் குழம்பு வைக்கிறதுக்காக தனியாக மீன் வாங்கிட்டு வந்திருந்தாங்க. அது அப்படியே ஃப்ரிட்ஜில் இருக்கு. அதையும் குழம்பு வைக்கணும். ஆக்சுவலி மீன் குழம்பு இன்னைக்கு வைப்பானான்னு தெரியல. பட் மீன் அப்படியே ஃப்ரிட்ஜில் இருக்கு. ஏன்னா பிரியாணியே பார்த்தீங்கன்னா நிறைய குவான்டிட்டி இருக்கு. நைட்டுக்கு இறால் கிரேவியும் இருக்கு. அதனால மீனை நாளைக்கு குழம்பு வச்சுக்கலான்ட்டு ஒரு திங்கிங்ல இருக்கேன். இப்போ இறால் கிரேவி செய்யறதுக்காக வெங்காயம், தக்காளி, பச்சை மிளகாய்லாம் போட்டு நல்லா வதக்கிட்டு இருக்கேன். இந்த வீடியோ நியூ இயர் அன்னைக்கு எடுத்த வீடியோ. இப்போ நான் லேட்டா போஸ்ட் பண்றதுக்கு காரணம் கேட்டீங்கன்னா வாய்ஸ் கொடுக்கணும், எடிட் பண்ணணும். அதுக்கு எனக்கு டைம் வேணும். டைம் இல்லை. அதனால பார்த்தீங்கன்னா இப்போ லேட்டாக தான் நான் இந்த வீடியோ வந்து அப்லோட் பண்றேன். இப்போ கேக் வெட்டி முடிச்சுட்டு பசங்களை கோவிலுக்கு கூட்டிட்டு போகலான்ட்டு ஒரு பிளான்ல இருக்கோம். இன்னைக்கு வருஷ பிறப்பு மட்டும் இல்லாம தர்ஷனோட பிறந்த நாளும் வேற. வருஷம் வருஷம் எங்கேயாச்சும் பசங்களை வெளியில கூட்டிட்டு போறது வழக்கம் நியூ இயர் அன்னைக்கு. ஸோ இதுக்கப்புறம் லைவா வரும் கேக் வெட்டுறதை ஸ்கிப் பண்ணாம பாருங்க.
தர்ஷனோட பிறந்த நாளுக்கு கேக்லாம் வெட்டி செலிப்ரேட் பண்ணியாச்சு. இன்னையோட தர்ஷனுக்கு 7 வயசு ஸ்டார்ட் ஆகுது. இந்த வருஷம் புது வீட்ல சூப்பரா கேக் வெட்டி செலிப்ரேட் பண்ணிட்டோம். யார் யார் வந்திருக்காங்கன்னு பாருங்க. தம்பி, தம்பியோட சிஸ்டரு, அக்கா, அக்கா பசங்க. ஆல்ரெடி போன வீடியோஸ்ல நீங்க பார்த்திருப்பீங்க. அக்கா நேத்தியா வந்துட்டாங்க. இன்னைக்கு பிறந்த நாள வேற லெவல்ல செலிப்ரேட் பண்ணிட்டோம். நம்ம ஸ்ட்ரீட்ல இருக்கிற 3 வீட்டுக்கு கேக், சாக்லேட் குடுத்துட்டு இருக்கேன். தர்ஷன் குடுக்க போயிருக்கான். அடுத்து கோவிலுக்கு போறதுக்காக எல்லாரும் இப்போ ரெடி ஆயிட்டு இருக்கோம். ஃபர்ஸ்ட் தில்லைக்காளியம்மன் கோவிலுக்கு போயிட்டு சாமி தரிசனம் பண்ணிட்டு அங்க இருந்து பக்கத்துலயே நடராஜர் கோவிலுக்கும் போயிட்டு சாமி தரிசனம் தான் பண்ண போறோம். வீட்ல இருந்து வண்டியில தான் போக போறோம். 3 பேருக்கிட்டயும் வண்டி இருக்கு. பசங்களை ஷேர் பண்ணிட்டுக்கிட்டு ஸ்ட்ரெயிட்டா இப்போ ஃபர்ஸ்ட் வந்து தில்லைக்காளியம்மன் கோவிலுக்கு தான் நாங்க வந்து போக போறோம். கோவிலுக்கும் பாத்தீங்கன்னா வந்தாச்சு. வந்ததுமே நாங்க விளக்கு ஏத்துறதுக்காக தீபம் வந்து வாங்கிட்டு இருக்கோம். இந்த கோவில் பாருங்க, தில்லை காளியம்மன் கோவில். இந்த கோவில்ல ஃபர்ஸ்ட் சன்னதியில பாத்தீங்கன்னா தில்லையம்மன் இருப்பாங்க. அதுக்கப்புறம் பக்கத்துல காளியம்மன் இருப்பாங்க. இப்ப நாங்க ஃபர்ஸ்ட் விளக்கு ஏத்திட்டு தான் உள்ளார போயிட்டு அம்மனை தரிசனம் பண்ண போறோம். விளக்கோட ரேட் எல்லாம் கம்மி தான், 25 கிட்டத்தட்ட தான் வந்துச்சு. விளக்கு எல்லாம் சூப்பரா பாத்தீங்கன்னா நெய் ஊத்தி அழகா கொடுத்தாங்க. இப்போ விளக்கு ஏத்துற இடத்துக்கு வந்து இப்போ பசங்க கையாலே ஃபர்ஸ்ட் நாங்கள் விளக்கு ஏற்றுறதுக்காக இப்போ அரேஞ்ச் பண்ணிட்டு இருக்கோம். இன்னைக்கு தர்ஷனோட பிறந்தநாள். தர்ஷன் தான் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்டே அவன் ஒரு விளக்கு சூப்பராக ஏற்றிட்டான். அடுத்து ரித்திஷ் வந்து ஏற்றிட்டு இருக்கான். தம்பி ஒரு சைடு அவன் விளக்கு ஏற்றிட்டு இருக்கான். விளக்கெல்லாம் ஏற்றி முடிச்சுட்டு அதுக்கப்புறம் அம்மனை தரிசனம் பண்ணிட்டு கோவிலை சுற்றி வந்து இப்போ நாங்கள் கொஞ்ச நேரம் உட்காந்துட்டு இருக்கோம். இந்த கோவிலுக்கு அடிக்கடி நான் போயிட்டு வந்திருக்கேன். நீங்கள் எத்தனை பேர் போயிருக்கீங்கன்னு மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க. ரொம்ப சக்தி வாய்ந்த அம்மன் தில்லைக்காளி அம்மன். இங்க இருந்து அடுத்து நடராஜர் கோவிலுக்கு போயிட்டு நடராஜரை தரிசனம் பண்ணிட்டு அங்க இருந்து வீட்டுக்கு போக வேண்டியதான். இதுக்கப்புறம் தொடர்ந்து லைவா வரும், ஸ்கிப் பண்ணாம பாருங்க. இந்த வாட்டத்தில் எடு பாப்பா, எல்லாமே பொறுமையா வாங்க. கோவிலுக்குலாம் போயிட்டு நைட்டு 7 மணி போல் வீட்டுக்கு வந்தாச்சு. இப்போ அக்கா, தம்பி, தங்கச்சி எல்லாருமே இப்போ ஊருக்கு வந்து கிளம்புறாங்க. அக்கா பசங்க என் கூட தான் இருக்க போகிறாங்க. ஸ்கூல் இப்போ ஒரு இன்னும் 2 டேஸ் லீவுங்கிறதுனால நான் அப்புறமா கூட்டிகிட்டு போயிட்டு விட்டுருவேன். இப்போ அக்கா, தம்பி, சிஸ்டர்ஸ் எல்லாருமே கிளம்பிட்டாங்க. இன்னைக்கு தர்ஷனோட பிறந்த நாள் வேற லெவலில் செலிப்ரேட் பண்ணி முடிச்சாச்சு. அடுத்த நாள் என்ன நடக்குதுன்னு பாருங்க. அடுத்த நாள் காலையில் பாருங்க, அம்மா வீட்டுக்கு தான் வந்திருக்கேன். பெயிண்டிங் வேலை போயிட்டு இருக்கு. ஆல்ரெடி பெயிண்ட் அப்பா வாங்கியிருக்காங்கன்னு நான் ஒரு பிளாக்ல சொல்லியிருந்தேன். இன்னைக்கு பெயிண்ட் அடிக்கிறதுக்கு 4 பேர் வந்திருக்காங்க. ஃபர்ஸ்ட் கோட்டிங் கொடுத்துருக்காங்க பாருங்க. அம்மா ஆல்ரெடி கால் பண்ணி சொல்லியிருந்தாங்க பெயிண்டிங் வேலை நடந்துட்டு இருக்கு, கூட மாட ஹெல்ப் பண்றதுக்கு வாமான்னு சொல்லி கூப்பிட்டுருந்தாங்க. அதனால சிதம்பரத்துலேருந்து பசங்களெல்லாம் கூட்டிட்டு வந்திருக்கேன். அடுத்து ஹால் பாருங்க. ஹாலில் ஒரு சிங்கிள் கோட்டிங் கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் பூஜை ரூம், அடுத்து பெட்ரூம், 2 ஸ்டோரேஜ் ரூம் இருக்கு, பின்னாடி கிச்சன் இருக்கு. கண்டிப்பா பெயிண்டிங் ஒர்க்லாம் முடிச்சதுக்கு அப்புறம் நான் ஃபுல் விளாக் நான் கொடுக்குறேன். அம்மா வீட்டுடைய ஹோம் டூர் நான் வந்து ஃபுல் விளாக அப்லோட் பண்றேன். நெக்ஸ்ட் ஹால்ல இருந்து ஒரு ஸ்மால் பெட்ரூம் வந்து கொடுத்துருக்கோம். ஹால்ல இருந்து ஆப்போசிட்ல பாருங்க. இந்த பெட்ரூம்ல ஒரு சிங்கிள் கோட்டிங் எப்படி கொடுத்துருக்காங்கன்னு பாருங்க.
இங்க இருந்த திங்ஸ் எல்லாமே அம்மா வந்து அரேஞ்ச் பண்ணி வெளியில எடுத்து வச்சிருக்காங்க. அந்த ஒர்க் எனக்கு குடுக்கல. அது அவங்களே பார்த்துக்கிட்டாங்க. ஒட்டடை ஃபுல்லா அடிச்சிருக்காங்க. ஒட்டடை ஃபுல்லா அடிச்சுட்டு சிங்கிள் கோட்டிங் இப்ப பெயிண்ட் வந்து குடுத்துருக்காங்க. இது காஞ்சதுக்கு அப்புறம் இன்னொரு கோட்டிங் பெயிண்ட் வந்து குடுக்கணும். இந்த வீடு பார்த்தீங்கன்னா, எங்க தாத்தா காலத்துல கட்டின வீடு. ஸோ ரொம்ப ஒரு பழமையான வீடு. இது அப்பப்போ பெயிண்ட் அடிக்கிறது, ஓடு மாத்துறது, வாரம் மாத்துறது மாதிரி தான் அப்பா வந்து செஞ்சுட்டு இருப்பாங்க. கீழ எல்லாமே வந்து சிமெண்ட் தரை தான். எந்த ரூமுக்கும் டைல்ஸ் கிடையாது. இங்க 2 ஸ்டோரேஜ் ரூம் இருக்கு பாருங்க. இந்த சைடுல வந்து கிச்சன் ஸ்டோரேஜ் வைக்கிறது. ஆப்போசிட்ல தொம்ப ஒண்ணு இருக்கு பாத்தீங்களா? அந்த தொம்பையில நெல்லு கொட்டி வைப்பாங்க. இது வந்து கிச்சன். கிச்சன்லயும் சிங்கிள் கோட்டிங் இப்ப வந்து பெயிண்ட் வந்து குடுத்துருக்காங்க. செல்ஃபோட பார்டருக்கு எல்லோ கலர் வரும். அது லாஸ்ட் கோட்டிங்ல வரும். கிச்சன்ல திங்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா, கொஞ்சம் அம்மா வெளியில எடுத்து வச்சிருக்காங்க. மீதி திங்ஸ் அப்படியே நாங்க சென்டர்ல வச்சிருக்கிறோம். ஃபுல்லா கோட்டிங்லாம் குடுத்து, பெயிண்டிங்லாம் காஞ்சதுக்கப்புறம் கிளீன் பண்ணிட்டு, கபோர்ட்ல ஷீட் வச்சு அது மேல திங்ஸ்லாம் எடுத்து அரேஞ்ச் பண்ணணும். அடுத்து வீட்டுக்கு மட்டும் பெயிண்ட் இல்லைங்க. கதவு, ஜன்னல் எல்லாத்துக்குமே பார்த்தீங்கன்னா, பெயிண்டிங் வந்து குடுக்க போறாங்க. நான் ஃபைனலா உங்களுக்கு காமிக்கிறேன். ஹோம் டூர் கண்டிப்பா போடுறேன். லாஸ்ட்டா வந்து பூஜை ரூம்ல ஒரு கோட்டிங் குடுத்துருக்காங்க. இப்ப குடுத்துட்டும் இருக்காங்க. நம்ம போய் பார்க்கலாம். பூஜை ரூம் பார்த்தீங்கன்னா, பூஜை ரூம்ல ஒரு பெட்டி இருக்கு. பழைய ஃப்ரிட்ஜ் இருக்கு. ஒரு கோட்டிங் பெயிண்டிங் இப்ப குடுத்து முடிச்சிருக்காங்க. இன்னொரு கோட்டிங் பெயிண்ட் அடிக்கணும்னு சொல்லியிருக்கிறாங்க. 4 பேர் பார்த்தீங்கன்னா, பெயிண்ட் அடிக்கிறதுக்கு வந்திருக்காங்க ஆட்கள். நெக்ஸ்ட் இங்க இருந்து ஒரு பூஜை ரூம் செல்ஃப் இந்த சைட்ல தான் இருக்கு. இது ஃபுல்லாவே பூஜை ரூம் தான். போட்டோஸ் சாமி போட்டோஸ் வைக்கிறதுக்கு மட்டும் தனியா செல்ஃப் இருக்கு பாருங்க. நெக்ஸ்ட் வீட்டுக்கு சைட்ல எல்லாம் எப்படி பெயிண்டிங் கொடுத்துருக்காங்க பார்க்கலாம். இப்போ ஷெட் போட்ட வீடுக்கு சுத்திலையும் பாத்தீங்கன்னா 2 கோட்டிங் வந்து வெளியில கொடுத்துருக்காங்க. அடுத்து பின்னாடி மெத்த வீட்டுக்கு எப்படி கொடுத்துருக்காங்கன்னு போயிட்டு மெத்த வீட நம்ம ஒரு ஓவர் வியூ பார்க்கலாம். மெத்த வீட்டுல ஃபுல்லாவே பெயிண்ட் அடிச்சு முடிச்சுட்டாங்க. 2 கோட்டிங் கொடுத்து முடிச்சுட்டாங்க. இப்ப கதவுக்கு ஜன்னலுக்கு மட்டும்தான் பெயிண்ட் அடிக்காம இருந்துச்சு. அதை இப்ப கொடுத்துட்டு இருக்காங்க. திங்ஸ் எல்லாம் பாருங்க, வீட்டுக்குள்ள இருந்த திங்ஸ் எல்லாமே இங்க கொண்டு வந்து கிடக்கு. தேவையானதை மட்டும் எடுத்து வச்சுட்டு தேவையில்லாததை பிளாஸ்டிக்லாம் அப்படியே இந்த ஜாமான் எடுக்க வராங்க பாத்தீங்களா, அவங்கள்ட்ட போட்டுடலான்ட்டு சொல்லியிருக்கேன். இப்போ கதவுக்கு பெயிண்ட் அடிச்சிட்டு இருக்காங்க பாருங்க. ஆக்சுவலி மெத்த வீட்டுல 2 கோட்டிங் கொடுத்தாச்சு. நம்ம உள்ள போயிட்டு எப்படி கொடுத்துருக்காங்கன்னு பார்க்கலாம். இப்போ டோருக்கு வந்து பெயிண்ட் கொடுத்துட்டு இருக்காங்க. இதுதான் பாத்தீங்கன்னா மெத்த வீட்டோட ஹால்ல மெயினா பாருங்க டிவி யூனிட் வந்து கொடுத்துருக்கோம். அது ஃபுல்லா வந்து கடப்பாக்கல்ல கொடுத்துருக்கோம். அடுத்து ஒரு கட்டில் இருக்கு, பீரோ இருக்கு. இது ஃபுல்லா மெத்த வீடு அப்பா தான் யூஸ் பண்ணிட்டு இருக்காரு. இப்போ ஒரு மெயின் டோருக்கு பெயிண்ட் அடிச்சிட்டு இருக்காங்க. ஹால்ல இருந்து அப்படியே பாத்தீங்கன்னா உள்ளார ஒரு ரூம். இது வந்து அப்படியே நார்மலா சிங்கிள் ரூமா கொடுத்தாச்சு. இந்த ரூம்ல 2 லாப்ட் வந்து கொடுத்துருக்கோம். நெக்ஸ்ட் கடப்பாக்கல்ல செல்ஃப் வந்து போட்டிருக்கோம். இங்க எல்லாமே டூல்ஸ் தான் இருக்கும் அதிகமா மோஸ்ட்லி. இந்த ரூமே பாத்தீங்கன்னா ஒரு வேஸ்டேஜ் ரூம் மாதிரி தான் யூஸ் பண்ணிட்டு இருக்கோம். ஆக்சுவலி இங்க எல்லாமே டூல்ஸ் இருக்கிற ஐட்டம் தான். இங்க யாருமே பாத்தீங்கன்னா வந்து ஸ்டே பண்ண மாட்டோம். அப்பா மட்டும் தான் இங்க ஸ்டே பண்ணிட்டு இருக்காரு. அடுத்து லாஸ்டா பூஜை ரூம். பூஜை ரூம்லயே மேல பாத்தீங்கன்னா ஒரு லாப்ட் இருக்கு. கதவுக்கு பாருங்க சூப்பரா இங்க வந்து பெயிண்டிங் கொடுத்து முடிச்சுட்டாங்க. ஆப்போசிட்ல பாருங்க இது வந்து கிச்சன் மேடை, சிங்க்லாம் இருக்கு. பாருங்க வயலுக்கு மருந்து அடிக்கிற ஸ்ப்ரேயரு, டூல்ஸ் எல்லாமே இங்கதான் இருக்கும் மோஸ்ட்லி. வீட்டுக்கு பின்னாடி வியூ பாருங்க. பாத்ரூம் கட்டுறதுக்காக செலாப் வந்து கொடுத்தாச்சு. ஷெட் போட்டு அப்படியே பாத்ரூம் ரெடி பண்ண வேண்டியதான். அது மட்டும் அப்படியே பெண்டிங்ல இருக்கு. வீட்டுக்கு பின்னாடி ஃபுல்லா வந்து கார்டன் தான். ஃபுல்லா வந்து கொய்யா மரம், தென்னை மரம், வாழை மரம். ஸோ எல்லாமே நீங்க விளாக்ல பார்த்துருப்பீங்க. கார்டன் டூர்லாம் போட்டிருக்கேன். அதெல்லாம் திரும்ப நான் கொடுக்குறேன். மெத்த வீட்டு ஃபுல்லா வியூ பார்த்துருப்பீங்க. ஸோ இப்போதைக்கு பெயிண்டிங்லாம் கொடுத்து இப்படிதான் இருக்கு. நான் கண்டிப்பா லாஸ்டா அவுட்ஃபிட்ல நான் உங்களுக்கு வீடியோ எடுத்து காமிக்கிறேன். பெயிண்டிங் வேலைலாம் முடிச்சதுக்கு அப்புறம் ஒரு ஓவர் வியூ ஹோம் டூர் நான் கண்டிப்பா போடுறேன். அடுத்த மதியம் லஞ்சுக்கு வந்து சிக்கன் 65யும் சிக்கன் குழம்பு தான் அம்மா வச்சுட்டு இருக்காங்க. பசங்க இன்னைக்கு இங்க வந்திருக்கிறதுனால அப்பா போயிட்டு சிக்கன் எடுத்துட்டு வந்திருந்தாங்க. எல்லாருக்குமே இப்போ சிக்கன் 65 வந்து அம்மாவே போட்டு கொடுத்துட்டு இருக்காங்க. இன்னைக்கு வந்த ஒர்க் எல்லாமே முடிஞ்சிருச்சு. கரெக்டா டைம் ஒரு 5:30 மணி போல ஆகுது. இப்போ பெயிண்டிங் ஒர்க் எல்லாமே பாத்தீங்கன்னா 3 வீட்டுக்கு முடிச்சிட்டாங்க. நம்ம எப்படி முடிச்சிருக்காங்கன்னு போயிட்டு பார்க்கலாம். ஃப்ரண்ட்ல எல்லோ கலர் கட்டைக்கு கொடுத்துருக்காங்க. போர்ட்டிகோல பாருங்க செவுருக்கு வந்து 2 கோட்டிங் கொடுத்து முடிச்சிருக்காங்க. அடுத்து ஜன்னலுக்கும் கதவுக்கும் கலர் கொடுத்துருக்காங்க பாருங்க. பெயிண்டிங் கொடுத்து முடிச்சிட்டாங்க. மெயின் அருகாலுக்கும் மெயின் டோருக்கும் வார்னிஷ் பெயிண்ட் அடிச்சு முடிச்சிருக்காங்க. ஸோ எல்லாமே பாத்தீங்கன்னா இன்னைக்கே முடிச்சிட்டாங்க. நெக்ஸ்ட் ஹால்ல வந்து 2 கோட்டிங் பெயிண்டிங் கொடுத்து முடிச்சாச்சு. கெடிகாரம், போட்டோஸ், காலண்டர், டிவி எல்லாமே எடுத்து ஃபிட் பண்ணியிருக்கோம். இன்னும் நிறைய திங்ஸ்லாம் கொண்டு வந்து வைக்கணும். அதெல்லாம் தொடச்சி கொண்டு வந்து வீட்டுக்குள்ள வைக்கணும். ஹால் ஃபுல்லா பாத்தீங்கன்னா செல்ஃபுக்கு வந்து எல்லோ கலர் வந்து பார்டருக்கு கொடுத்துருக்காங்க. ஹால் இப்போதைக்கு இப்படிதான் நாங்க வந்து வச்சிருக்கோம். இன்னும் நிறைய அரேஞ்ச் பண்ண வேண்டியது இருக்கு. பூஜை ரூம் மெயின் டோர் பாருங்க பெயிண்டிங் கொடுத்துருக்காங்க. பூஜை ரூம்குள்ள என்ட்ரி ஆனதுமே 2 கோட்டிங் சேவத்துக்கு கொடுத்தாச்சு.
ஆக்சுவலி செவுரு வந்து பூஜை ரூம்ல தான் கொஞ்சம் கிராக் அதிகமா இருக்கும். இது வந்து ஃபுல்லா மணல் செவுருங்க. அது அப்படிதான் இருக்கும். ஒண்ணுமே பண்ண முடியாது. பூஜை ரூம்லயும் பாத்தீங்கன்னா பார்டர் வந்து எல்லோ கலர் கொடுத்துருக்காங்க. செல்ஃப்லாம் சூப்பரா பெயிண்ட் அடிச்சிருக்காங்க. ஹால் ஒரு ஓவர் வியூ பாருங்க. இந்த 2 தூணுக்கு இன்னும் பெயிண்ட் கொடுக்கல. அது ஆக்சுவலி பெயிண்ட் இல்லைன்னு சொன்னாங்க. பெயிண்ட் வாங்கிட்டு வந்து நாங்க தான் இந்த 2 தூணுக்கு அடிக்கணும். கண்டிப்பா நான் அடிச்சுட்டு நான் சொல்றேன். இது ஒரு வேஸ்டேஜ் ரூம். தொம்ப இருக்கு பாத்தீங்களா, அந்த தொம்பில தான் நாங்க நெல் கொட்டி வைப்போம். இங்க இருந்து ஒரு ஹால ஒரு ஓவர் வியூ பாருங்க. இந்த சைடு ஒரு வேஸ்டேஜ் ரூம் தான். இங்க ஃபுல்லா செல்ஃப் இருக்கும். இதுல நாங்க தேவையான திங்ஸ் எல்லாமே அங்க அரேஞ்ச் பண்ணி வச்சுப்போம். நெக்ஸ்ட் கிச்சன் பாருங்க. கிச்சனுக்கும் பின்னாடி சைடு வந்து தண்ணி பிடிக்கிற இடம், துணி துவைச்சி வாஷ் பண்ற இடம் இந்த சைடு ஃபுல்லாவே. ஆப்போசிட்ல ஃபுல்லா கிச்சன் தான். செல்ஃப்லாம் பாத்தீங்கன்னா எல்லோ கலர் வந்து பார்டர் கொடுத்துருக்குறாங்க. 2 கோட்டிங் பெயிண்டும் கொடுத்து முடிச்சாச்சு. பெயிண்டிங் ஒர்க் எல்லாமே கம்ப்ளீட் பண்ணியாச்சு. இந்த திங்ஸ்லாம் எடுத்து அரேஞ்ச் பண்ணணும். பேப்பர் வச்சு தான் அது மேலே திங்ஸ் எடுத்து வைக்கணும். இப்போ நான் ஊருக்கும் கிளம்பணும். இப்போ சிதம்பரம் நான் பசங்களை கூட்டிகிட்டு கிளம்பணும். ஃபுல்லாக பாருங்க ஒரு ஓவர் வியூ. நெக்ஸ்ட் வந்து பெட்ரூம். இங்கே ஒரு பெட்ரூம் இருக்கு. பெட்ரூம்ல எந்த அளவு நாங்கள் அரேஞ்ச் பண்ணி வச்சிருக்கோம் பாருங்க. காலையில் பார்க்கும்போது எப்படி இருந்துச்சு, இப்போ ஈவினிங் வீடியோ எடுக்கும்போது பாருங்க. ஃபுல்லாக வந்து இந்த பெட்ரூம் ஃபுல்லாக நாங்கள் அரேஞ்ச் பண்ணி வச்சாச்சு. இது 2 கோட்டிங் பெயிண்ட் காஞ்சிருச்சு. அதனால எல்லாமே எங்கெங்க வைக்கணுமோ அரேஞ்ச் பண்ணி வச்சாச்சு. இப்போதைக்கு பெட்ரூம் பார்த்தீங்கன்னா இப்படிதான் சூப்பராக அரேஞ்ச் பண்ணி வச்சிருக்கோம். இங்க வந்து எந்த ஒர்க்கும் இனிமேல் கிடையாது. ஹாலு, கிச்சன், பூஜை ரூம் 3 ரூம் தான் இப்போ வந்து எடுத்து வைக்கிற ஒர்க் இருக்கு. இங்க ஓரளவுக்கு எல்லாமே எடுத்து வச்சாச்சு. பெயிண்டிங் ஒர்க் முடிச்சு வெளியில எடுத்து போட்ட திங்ஸ் எல்லாமே கொண்டு வந்து வச்சாச்சு. ட்ரெஸ் எல்லாம் மடிச்சு வைக்கணும். அது மட்டும்தான் இங்க பெண்டிங்ல இருக்கு. ஹால் பாருங்க. இன்னைக்கு பெயிண்டிங் ஒர்க் எல்லாமே சூப்பரா கம்ப்ளீட் பண்ணியாச்சு. கடைசியா வெளியில மட்டும் கட்டைக்கு வந்து பார்டர் மட்டும் கொடுத்துட்டு இருக்காங்க. கொஞ்சம் பெயிண்ட் மீந்திருக்குன்னு. எல்லா ஒர்க்கும் முடிச்சாச்சு. பாருங்க பெயிண்டிங் ஒர்க் வந்து 3 வீட்டுக்கும் இப்போ கம்ப்ளீட் பண்ணியாச்சு. ஜன்னல், கதவு, செவுரு, ஸோ எல்லாமே கம்ப்ளீட் பண்ணியாச்சு. தூணுக்கு மட்டும்தான் அடிக்க வேண்டியது இருக்கு. அது பெயிண்ட் வாங்கிட்டு வந்து தான் அடிக்கணும். இப்போ பெயிண்ட் அடிச்சவங்க எல்லாம் பாருங்க கையெல்லாம் வாஷ் பண்ணிட்டு இருக்காங்க. அவங்களுக்கு ஒர்க் முடிஞ்சிருச்சு. கரெக்டா இப்போ டைம் வந்து ஈவினிங் ஒரு 6 மணி போல ஆயிடுச்சு. இப்போ அவங்க எல்லாம் வீட்டுக்கு கிளம்பிட்டு இருக்காங்க. முன்னாடி ஒருத்தர் பெயிண்ட் அடிச்சிட்டு இருக்காரு. இவங்களுக்கு வந்து 11 மணிக்கு டீ போட்டு கொடுத்துருவாங்க அம்மா. 2 மணிக்கு சாப்பாடு செஞ்சு கொடுத்துருவாங்க. ஈவினிங் 4 மணிக்கு டீ போட்டு கொடுத்துருவாங்க. இவங்க குறைஞ்சது ஒரு 4 டேஸ் கிட்டத்தட்ட வீட்டில் வந்து ஒர்க் பண்ணியிருக்காங்க. மெத்த வீட்டோடைய அவுட்ஃபிட் எல்லாம் பாருங்க. வெளிப்புறம் பார்க்கறதுக்கு எப்படி இருக்கு. உள்ளார நான் கண்டிப்பா ஹோம் டூர் வந்து கொடுக்குறேன். இப்போ நான் காமிச்சிருப்பேன். முன்னாடி 2 கோட்டிங் கொடுத்துருந்தேன். திங்ஸ்லாம் அரேஞ்ச் பண்ணி வச்சதுக்கப்புறம் நான் ஃபுல் விளாக் வந்து கொடுக்குறேன். ஹோம் டூர், அம்மா வீட்டோட ஹோம் டூர் எப்படி இருக்குன்ட்டு நீங்கள் கண்டிப்பாக பார்க்கலாம். இன்றைக்கி அம்மா வீட்டுக்கு வந்த ஒர்க் எல்லாமே முடிச்சுட்டு இப்போ ஒரு 6 மணி போல் ஊருக்கு கிளம்பியாச்சு. சிதம்பரம் தான் கிளம்பியிருக்கோம். வீடியோலாம் எப்படி இருந்துச்சுன்னா மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். இதுக்கப்புறம் அம்மா வீட்டோட ஹோம் டூர் கண்டிப்பாக உங்களுக்கு நான் ஃபுல் விளாகில் நான் கொடுக்குறேன். வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள். அடுத்த விளாகில் சந்திக்கலாம். பாய்.